எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாரும் என்ன பேசுறோம் எப்பவுமே பொதுவா, தெறி படம் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன், விவேகம் 150 கோடி கலெக்ஷன்னுட்டு. ஆனா இதுவரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி 2016 ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூவேஷன்ல மட்டும் 75 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்களாம். இது என்னடா ரீவேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பொதுவா பார்த்துக்கோங்களேன், ஒரு பேப்பருக்கு 75லேருந்து 100 ரூபா வரைக்கும் எக்ஸாமுக்கு கட்டி, அந்த எக்ஸாமையும் கஷ்டப்பட்டு அப்படியே அடிச்சு புடிச்சு எழுதி வந்தா, அந்த ரிசல்ட் நீங்க என்னதான் 4G ஜியோ வச்சிருந்தா கூட பொறுமையா ஸ்லோவாகி வரும். அந்த டென்ஷன்லேயே பாதி பேர் ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாங்க. அப்படி பார்த்து வர ரிசல்ட்லையும் M1ல அவுட்டு, M2ல அவுட்டுன்னு அப்படி 10 லிஸ்ட்டாக வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் போட்டால் பாஸ் ஆகிடலாம். இது ஒரு பிக் கான்செப்ட். இது யார் மேலே தப்பு? இப்போ நான் ஃபெயில் ஆகிறேன்னா அது என் மேலே தப்பு. ஓகே, நான் ரீவேல்யூவேஷன் போட்டு பாஸ் ஆகிட்டேன்னா அது என் மேலே தப்பா? கிடையாது. அது கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸ் மேலே தப்பு. அது எதுக்கு நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேப்பருக்கு 300 ரூபா, அதுக்கப்புறம் அது கரெக்ஷனுக்கு 400 ரூபான்ட்டு 700 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷனுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே ஸ்டோரி எழுதி வச்சுருந்தா மார்க் போட்டுருவாங்கன்ட்டு ஒரு பிக் கான்செப்ட். அதாவது வந்து ஒரு மைத்தை இன்னும் இருக்குது. இதெல்லாம் யார் மேலே தப்பு? அப்போ கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் உங்கள் மேலே தானே தப்பு. நீங்கள் ஃபஸ்ட் டைமே கரெக்டாக கரெக்ஷன் பண்ணியிருந்தா எதுக்கு அந்த 700 ரூபாவோ 1000 ரூபாவோ நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும்? எதுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட், ஒரு 75 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட்? இதெல்லாம் நான் சொல்லலை, பொதுவாக எல்லாரும் பேசிக்கிறது தான். இவங்க ரீவேல்யூஷன் காசுக்காக தான் நம்மளை ஃபெயில் பண்ணுறாங்க, காசு கொடுத்தா மார்க் போட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நல்லா படிக்கிற பசங்களை நம்ம ஃபெயில் ஆக்க மாட்டோம், அப்படி தானே? ஏன்னா அவன் கேள்வி கேட்பான், இந்த ஒரு ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட் நம்ம ஃபெயில் பண்ணி விட்டுட்டோன்னா காசு கொடுத்தா அவங்க மார்க் போட்டுருவாங்களே அப்படின்றது தான். எதுக்கு இந்த காசுக்காக ஃபெயில் பண்ணுறீங்க? அது அப்படியே உங்கள் தப்புனா நீங்கள் தானே காசு எங்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் ஏன் காசு கொடுக்கணும் உங்களுக்கு? அப்படின்றது தான் ஒரு சாமானியனா எல்லா மாணவர்களுக்கும் கேள்வி உங்கள் முன்னாடி நான் முன்வைக்கிறேன். ரொம்ப சிரிக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் 2-3 விஷயம் வச்சுருக்கேன். இப்போ நாளைக்கு நம்ம எக்ஸாம்னா பொதுவாக என்ன ஸ்டேட்டஸ் போடுவோம்? டுமாரோ இஸ் மை எக்ஸாம், சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் கேனாட் டிசைன் மை ஃபியூச்சர் அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்லிட்டாருன்றது தான் காமனான போஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறேன், ஐன்ஸ்டைன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் நியூ ஃபீட்ஸை FBயில் ஸ்க்ரோல் பண்ணலை, அவர் பல்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸாமில் பல்பு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை விட்டுடுங்க. அதே மாதிரி வந்து காலேஜ் போனால் தான் கிடையாது வாழ்க்கை. காலேஜ் படிக்காமலே நிறைய பேர் உயர்ந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லுவோம் நம்ம அம்மா கிட்ட. யார் பில் கேட்ஸில் தொடங்கி ஸ்டீவ் ஜாப்ஸை தொடங்கி இதோ இப்போ நம்ம FB மார்க் வரைக்கும் அவங்களாம் வந்து சாதாரணமாக அந்த பிளா காலேஜஸ் கிடையாது. அவங்களாம் ஹார்வர்ட், அதாவது அந்த காலேஜில் சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பெரிய பிரெயினியாக இருப்பாங்க. அவங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அந்த மாதிரி காலேஜ் ட்ராப் அவுட்ஸ்க்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் போட்டால் பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆனாங்க. ஆனால் நம்ம வீட்டில் துணி தான் துவைக்கணும் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அறிகுறியாகவும், எதுக்குங்க எங்கள் கிட்ட காசு வாங்குறீங்க ரீவேல்யூவேஷன் அப்படின்றதுக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு கேள்வியாகவும் வச்சு விடைபெறேன். இது என் ஒரு சாமானியனோட கேள்வி.